இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியாவில் கொரோனா பாதிப்பு 4000-ஐ நெருங்கியுள்ளதால் அதிர்ச்சி. நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அறிவிப்பு. கொச்சி கடலில் மூழ்கிய கப்பலில் இருந்த ரசாயனங்களால் ஆபத்து. கப்பல் நிறுவனம் விளக்கம் அளிக்க தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. மாணவர்களுக்கு பாடநூல்கள் உள்ளிட்ட 14 பொருட்களை வழங்கும் திட்டம் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் சிறை, 90,000 ரூபாய் அபராதமும் விதித்து சென்னை மகளிர் நீதிமன்றம் அதிரடி. வணக்கம். வணக்கம். இந்தியாவில் கொரோனா பாதிப்பு 4000-ஐ நெருங்கியுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சீனாவில் வூஹான் நகரிலிருந்து 2019ஆம் ஆண்டு பரவிய கொரோனா உலகம் முழுவதும் பல கோடி பேரை காவு வாங்கியது. சர்வதேச நாடுகளின் பொருளாதாரத்தை படுகுழிக்கு தள்ளிய கொரோனா பாதிப்பை தடுப்பூசிகள் மூலம் உலக நாடுகள் தடுத்து வைத்தன. பல்வேறு வகையாக உருமாறிய கொரோனா தற்போது மீண்டும் பரவ தொடங்கியுள்ளது. சீனா, ஹாங்காங், சிங்கப்பூர் உள்ளிட்ட தெற்காசிய நாடுகளில் அதிகரித்து வந்த இந்த தொற்று இந்தியாவிலும் வேகமாக பரவி வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் இந்தியாவில் கொரோனா பாதித்தவர்களின் எண்ணிக்கை 4000-ஐ நெருங்கியுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 203 பேர் தொற்றுக்கு ஆளாகியுள்ளதாகவும், டெல்லி, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்களில் தலா ஒருவர் கொரோனாவால் உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது. இதுவரை புதிதாக 3961 பேர் தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். இந்த ஆண்டு ஜனவரி முதல் நாட்டில் ஒட்டுமொத்த கொரோனா இறப்புகள் 32ஆக அதிகரித்துள்ளது. கேரளாவில் 1435 பேரும், டெல்லியில் 483 பேரும், குஜராத்தில் 338 பேரும், கர்நாடகாவில் 253 பேரும், தமிழ்நாட்டில் 189 பேரும், மகாராஷ்டிராவில் 506 பேரும், மேற்கு வங்கத்தில் 331 பேரும் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொரோனா பாதிப்பு மற்றும் பரவல் குறித்து மாநில சுகாதாரத்துறை செயலாளர்களுடன் பேசி வருவதாகவும், நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே கொரோனா பரிசோதனை மாதிரிகளை சேகரிக்கும் முறை குறித்த நிலை அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு மத்திய அரசுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொச்சி கடலில் மூழ்கிய கப்பலில் இருந்த ரசாயனங்கள் சுற்றுச்சூழலுக்கும் கடல்வாழ் உயிரினங்களுக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் அது குறித்து விளக்கம் அளிக்க கப்பல் நிறுவனத்திற்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. லைபீரியாவைச் சேர்ந்த சரக்கு கப்பல் கடந்த 25ஆம் தேதி கேரள மாநிலம் விழிஞம் துறைமுகத்திலிருந்து கொச்சி துறைமுகம் அருகே சென்று கொண்டிருந்த போது கடலில் மூழ்கியது. அந்த கப்பலில் கால்சியம் கார்பைட், டீசல் மற்றும் சில ரசாயனங்கள் கண்டெய்னரில் கொண்டு வரப்பட்டன. அவை கடலில் மூழ்கியதால் அவற்றிலிருந்த ரசாயனங்கள் கடலில் கலந்து கடல்வாழ் உயிரினங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற அச்சம் எழுந்துள்ளது. இந்நிலையில் ரசாயனங்களை ஏற்றி வந்த கப்பல் கடலில் மூழ்கியதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் தலைவர் திரு பிரகாஷ் ஸ்ரீவஸ்தவா, தொழில்நுட்ப உறுப்பினர் திரு செந்தில்வேல் ஆகியோர் தாமாக முன்வந்து விசாரணை நடத்தினர். அப்போது ஆபத்தான ரசாயனங்களால் கடல் மற்றும் கடற்கரை சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். சுற்றுச்சூழல், பல்லுயிர் சூழல், அந்த பகுதியில் நிலத்தடி நீர் ஆகியவை பெரும் பாதிப்படையக்கூடும் என்று தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் தலைவர் சுட்டிக்காட்டினார். ரசாயன கப்பல் கடலில் கவிழ்ந்த சம்பவம் பல்லுயிர் சட்டம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தை மீறுவதாக உள்ளதாக அவர் கூறினார். கடல் அலை, காற்று மற்றும் நீரோட்டம் காரணமாக இந்த ரசாயனங்கள் மற்ற கடல் பகுதிகளுக்கும் பரவி லட்சத்தீவுகள் பகுதியில் பெரும் சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்று தேசிய பசுமை தீர்ப்பாயம் கூறியுள்ளது. எனவே இதுகுறித்து மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம், லட்சத்தீவுகள் மாசு கட்டுப்பாட்டு வாரியம், கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரியம், சுற்றுச்சூழல் அமைச்சகம், கப்பல் நிறுவனம் உள்ளிட்டவை வரும் 30ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. பள்ளி கல்வித்துறை சார்பில் 2025-26ஆம் கல்வியாண்டுக்கான புதிய பாடநூல்கள், நோட்டு புத்தகங்கள் உள்ளிட்ட 14 பொருட்களை வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை திருவல்லிக்கேணி லேடி வெலிங்டன் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 12 மாணவிகளுக்கு அவர் புத்தகங்கள் மற்றும் நோட்டு புத்தகங்களை வழங்கினார். இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கு அரசின் விலையில்லா சீருடைகள், புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டன. இதனிடையே தொண்டர்களுக்கு திரு ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில், மதுரையில் திமுகவின் பொதுக்குழு அந்த மண்ணுக்கே உரிய கோலாகலத்துடன் பொதுக்குழுவா மாநாடா என்று பிரமிக்கத்தக்க வகையில் நடைபெற்றதாக கூறியுள்ளார்.
பந்தல்குடி என்ற இடத்தில் தனது பார்வைக்கு படாதபடி கால்வாயை துணியை கட்டி மறைத்திருக்கிறார்கள் என்று ஊடகங்களில் விமர்சன கருத்துக்கள் வெளியான நிலையில் அவற்றை உடனே அகற்றச் சொன்னதுடன் கால்வாயை சுத்தப்படுத்தும் பணியை அமைச்சர்களுடன் சென்று பார்வையிட்டதாக திரு ஸ்டாலின் கூறியுள்ளார். துணி மறைப்பு கட்டி உண்மை நிலையை உலக தலைவர்களின் கண்களிலிருந்து மறைக்கும் பாஜக மாடல் இதுவல்ல, இது திராவிட மாடல் என்று அவர் தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 90,000 ரூபாய் அபராதமும் விதித்து சென்னை மகளிர் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் 2ஆம் ஆண்டு பயின்று வந்த மாணவி ஒருவரை கடந்த ஆண்டு டிசம்பர் 23ஆம் தேதி இரவு அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்து அதை தனது மொபைலில் வீடியோ எடுத்ததாக கோட்டூர்புரம் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் விசாரணை நடத்திய போலீசார் கோட்டூர்புரம் பகுதியில் பிரியாணி கடை நடத்தி வந்த ஞானசேகரன் என்பவரை அடுத்த நாளே கைது செய்தனர். கைதான ஞானசேகரன் சம்பவத்தின் போது யாரோ ஒருவரை சார் என அழைத்ததாக கூறப்பட்டதால் யார் அந்த சார் என எதிர்க்கட்சியினர் கேள்வி எழுப்பினர். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் புலன் விசாரணை மேற்கொள்ள IPS அதிகாரிகளான திருமதி ஸ்நேகப்பிரியா, திருமதி பிருந்தா, திருமதி ஐமான் ஜமால் ஆகியோர் கொண்ட சிறப்பு புலன் விசாரணை குழுவை அமைத்து உத்தரவிட்டது. இந்த புலனாய்வு குழு அதிகாரிகள் கடந்த பிப்ரவரி 24ஆம் தேதி சைதாப்பேட்டை 9வது குற்றவியல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தனர். அதில் ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளி என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு இந்த வழக்கு விசாரணை சென்னை மகளிர் நீதிமன்றத்துக்கு மார்ச் 7ஆம் தேதி மாற்றப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களும் கடந்த மே மாதம் 20ஆம் தேதியுடன் நிறைவடைந்த நிலையில் மே 28ஆம் தேதி தீர்ப்பளிக்கப்படும் என நீதிபதி திருமதி ராஜலட்சுமி அறிவித்திருந்தார். அதன்படி அன்று தீர்ப்பு வழங்கிய அவர் ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளி என்றும் குற்றம் சாட்டப்பட்ட 11 பிரிவுகளிலும் குற்றம் நிரூபிக்கப்பட்டதாகவும் கூறியிருந்தார். தண்டனை விவரங்களை இன்று அறிவித்த அவர் ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 90,000 ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டார். 30 ஆண்டுகள் சிறை தண்டனையை எவ்வித தண்டனை குறைப்புமின்றி ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என்றும் அபராத தொகையை பாதிக்கப்பட்ட மாணவிக்கு வழங்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அரசு தரப்பு வழக்கறிஞர் திருமதி மேரி ஜெயந்தி, இந்த வழக்கில் ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளி என்பது ஆதாரபூர்வமாகவும் அறிவியல் பூர்வமாகவும் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். சம்பவத்தின் போது அவரது செல்போன் பிளைட் மோடில் இருந்தது விசாரணையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இந்த வழக்கில் வேறு யாரும் இல்லை என்றும் தெரிவித்தார். எனவே பின்னணியில் வேறு சிலர் இருப்பதாக யாரும் தெரிவித்தால் நீதிமன்ற அவமதிப்பாக அது கருதப்படும் என்று அவர் கூறினார். அந்த ஃபோன் ஃப்ளைட் மோட், அதாவது ஏரோப்ளேன் மோடில் போடப்பட்டது அப்படிங்கிறத FSL ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபரட்டரி ரிப்போர்ட்டாக ஆவணமாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. 23ஆம் தேதி 6:29க்கு தான் முதல் கால் அவருக்கு. அதன் பிறகு அவருக்கு எந்த அழைப்பும் இல்லை 8:52 வரைக்கும். 8:52க்கு SMS அலர்ட் அவருக்கு கிடைக்குது. என்னன்னா மிஸ்ட் கால் அலர்ட் கிடைக்குது. ஸோ இவர் இந்த காலகட்டத்தில் ஏரோப்ளேன் மோடில் போடப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத ஏர்டெல் ப்ரொவைடரும் தெளிவாக நீதிமன்றத்தில் எடுத்துரைத்திருக்கிறாரு. இந்த வழக்கு பதியப்பட்டு 5 மாதங்களே ஆன நிலையில் மகளிர் நீதிமன்ற நீதிபதி திருமதி M. ராஜலட்சுமி 3 மாதங்களில் விசாரித்து தீர்ப்பளித்தது குறிப்பிடத்தக்கது. கோடை விடுமுறை முடிந்து தமிழ்நாடு முழுவதும் பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டன. பொதுத் தேர்வு முடிந்து கடந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. 1 மாதம் கோடை விடுமுறைக்கு பிறகு தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு தொடக்க, நடுநிலை, உயர்நிலை, மேல்நிலை என அனைத்து பள்ளிகளும் இன்று திறக்கப்பட்டன. வண்ணாரப்பேட்டை திருவொற்றியூர் நெடுஞ்சாலையில் உள்ள மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கு சந்தனம் பூசி பன்னீர் தெளித்து ரோஜாப்பூ மற்றும் இனிப்புகள் வழங்கி ஆசிரியர்கள் வரவேற்றனர். தாம்பரம் அடுத்த பெரும்பாக்கம் தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் உள்ள பள்ளிக்கு மாணவர்கள் உற்சாகத்துடன் சென்றனர். செய்யாறு அரசு மாதிரி பள்ளியில் மாணவிகளுக்கு சிகப்பு கம்பள வரவேற்பளித்த ஆசிரியர்கள் பன்னீர் தெளித்து குங்குமம் வைத்து மலர் தூவி வரவேற்பளித்தனர். ஈரோடு பெரியார் வீதியில் உள்ள அரசு பள்ளியில் வாழை மரம், தோரணங்கள் கட்டி அலங்கார சாமியானா பந்தல்கள் அமைத்து மேளதாளம் முழங்க மாணவர்களுக்கு வரவேற்பளித்த ஆசிரியர்கள் அவர்களை வகுப்பறையில் அமர வைத்தனர். கோவை ஷாஜகான் நகர் அரசு பள்ளியில் மேளதாளம் முழங்க ஊர்வலமாக அழைத்து வரப்பட்ட மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் ஆரத்தி எடுத்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள கூமாப்பட்டி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இந்த ஆண்டு புதிதாக சேர்ந்த மாணவிகளுக்கு ரோஜா பூ கொடுத்தும், நெல்லை மீனாட்சிபுரம் மேல்நிலைப் பள்ளிக்கு வந்த மாணவர்களுக்கு சந்தனம் வைத்தும் ஆசிரியர்கள் வரவேற்பளித்தனர். திருச்சி புத்தூரில் மாணவ மாணவிகள் மேளதாளங்கள் முழங்க வரவேற்கப்பட்டனர்.
தாராபுரம் புனித அலோசியஸ் பெண்கள் பள்ளியில் ட்ரம்ஸ் இசைத்து மாணவர்கள் பள்ளிக்கு அழைத்து வரப்பட்டனர். ராமேஸ்வரத்தில் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் படித்த மண்டபம் அரசு பள்ளிக்கு வந்த மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் தலையில் கிரீடம் அணிவித்து வரவேற்றனர். புதுக்கோட்டை பேராங்குளம் அருகே இருதய பெண்கள் மேல்நிலைப் பள்ளி விடுதியில் தங்கி படிக்க வந்த மாணவிகளை அவர்களது பெற்றோர் ஆறத் தழுவி முத்தம் கொடுத்து வழி அனுப்பி வைத்தனர். பள்ளி திறக்கப்பட்ட முதல் நாளான இன்றே மாநிலம் முழுவதும் உள்ள பள்ளிகளில் மாணவர்களுக்கு இலவச சீருடை, புத்தகம், புத்தகப்பை உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டன. இசைஞானி இளையராஜாவின் 82வது பிறந்த நாளை அவரது ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடினர். சென்னை கோடம்பாக்கம் ஸ்டுடியோவில் தனது மகன் கார்த்திக் ராஜாவுடன் கேக் வெட்டி கொண்டாடிய இளையராஜா பின்னர் ரசிகர்களை சந்தித்தார். நீண்ட வரிசையில் காத்திருந்த அவரது ரசிகர்கள் குடும்பத்தோடு இளையராஜாவை சந்தித்து அவருக்கு பூங்கொத்து உள்ளிட்ட பல்வேறு பரிசுகளை கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். முதலமைச்சர் திரு ஸ்டாலின் விடுத்த வாழ்த்துச் செய்தியில் இளையராஜாவின் சிம்பொனி இசை தமிழ்நாட்டில் ஒலிக்கவுள்ள ஆகஸ்ட் 2ஆம் தேதிக்காக காத்திருக்கும் கோடிக்கணக்கான ரசிகர்களில் தாமும் ஒருவர் என குறிப்பிட்டுள்ளார். தமக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சருக்கு இளையராஜா நன்றி தெரிவித்தார். மீடியாக்கள் மூலமாகவும் எனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கோரிய முக்கிய பிரமுகர்களுக்கும் பிரபலங்களுக்கும் இங்கே நேரில் வந்து ரசிக பெருமக்களாகிய நீங்கள் வந்து எனக்கு பிறந்த நாள் வாழ்த்து கூறுவதற்காக உங்கள் சிரமங்களை எல்லாம் பார்க்காது அவ்வளோ தூரம் என்னை பார்க்க வேண்டும் என்று வந்த உங்கள் அனைவருக்கும் ரசிக பெருமக்களுக்கும் பிறந்த நாள் வாழ்த்து கூறிக்கொண்டிருக்கும் அங்கங்கே தூர தேசங்களில் இருப்பவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரசிகர்களின் அன்பால் நெகிழ்ந்து போய்விட்டதாக இளையராஜா கூறினார். அவரை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு திருமாவளவன், நடிகர் ராமராஜன் ஆகியோர் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். இதேபோன்று அரசியல் தலைவர்கள், திரை பிரபலங்கள் பலரும் சமூக வலைதளங்கள் வாயிலாக இளையராஜாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இனி வருவது செய்தி துளிகள். தமிழகத்தில் வரும் 24ஆம் தேதியுடன் 6 மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் முடிவடைய உள்ள நிலையில் புதிய உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. வேட்புமனு தாக்கல் செய்ய ஜூன் 9ஆம் தேதி கடைசி நாளாகும். திமுக சார்பில் திரு வில்சன், திரு சிவலிங்கம், கவிஞர் சல்மா, மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் திரு கமலஹாசன் ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். அதிமுக சார்பில் வழக்கறிஞர் திரு இன்பதுரை, திரு தனபால் ஆகியோர் களமிறங்குகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே அறிவுசார் நகரம் அமைப்பதற்காக தமிழ்நாடு அரசின் டிட்கோ நிறுவனம் டெண்டர் கோரியுள்ளது. 870 ஏக்கரில் அமைய உள்ள அறிவுசார் நகரத்தில் முதல் கட்டமாக 413 ஏக்கரில் உள்கட்டமைப்பு பணிகள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. விசாரணையின்றி அபராதம் விதித்ததாக பதஞ்சலி நிறுவனத்திற்கு விதிக்கப்பட்ட 273 கோடி ரூபாய் அபராதத்தை ரத்து செய்ய கோரி அந்நிறுவனம் தொடர்ந்த மனுவை அலகாபாத் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. உத்தராகண்ட், ஹரியானா, மகாராஷ்டிரா மாநிலங்களில் செயல்படும் பதஞ்சலி நிறுவனத்தின் ஆலைகளில் ஜிஎஸ்டிக்கு பதிலாக காகிதத்தில் பில் எழுதப்படுவதை கண்டறிந்த சரக்கு மற்றும் சேவை வரி அதிகாரிகள் அந்நிறுவனத்திற்கு 273.51 கோடி ரூபாய் அபராதம் விதித்தனர். ஜிஎஸ்டி சட்டத்தின்படி விசாரணையின்றி அபராதம் விதிக்கலாம் என உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. வியட்நாமை சேர்ந்த முன்னணி மின்சார வாகன உற்பத்தி நிறுவனமான வின்ஃபாஸ்ட் இந்த மாதத்தில் இந்தியாவில் முன்பதிவை தொடங்குகிறது. தூத்துக்குடியில் அமைந்துள்ள இந்த நிறுவனம் உற்பத்தியை தொடங்கியுள்ள நிலையில் இந்தியாவில் முதற்கட்டமாக VF6 மற்றும் VF7 என்ற 2 பிரீமியம் கார்களின் மாடல்களை அறிமுகப்படுத்த உள்ளதாக அந்த நிறுவனத்தின் ஆசிய தலைமை நிர்வாக அதிகாரி பாம்சான் சாவ் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கோயிலுக்கு வரும் பக்தர்களின் பச்சிளம் குழந்தைகளுக்கு காய்ச்சிய பால் வழங்கும் திட்டத்தை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு தொடங்கி வைத்தார். சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்ததை தொடர்ந்து திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் உட்பட 10 கோயில்களில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டத்தில் 5 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு பிரதீப்குமார் தெரிவித்துள்ளார். தற்போது பரவும் கொரோனாவால் பெரிய பாதிப்புகள் இல்லை என்ற அவர் அரசு வழிகாட்டுதலின்படி மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 3017 கன அடியிலிருந்து 3352 கன அடியாக அதிகரித்துள்ளது. இன்று காலை 8 மணி நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 112 அடியாக உள்ளது. குடிநீர் தேவைக்காக அணையிலிருந்து 1000 கன அடி தண்ணீர் திறக்கப்படுகிறது.
பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு மேலூர் கால்நடை சந்தையில் ஆடு கோழிகளின் விற்பனை களை கட்டியது. வரும் 7ஆம் தேதி பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படுவதால் சந்தைப்பேட்டை வாரச்சந்தையில் 10 கிலோ கொண்ட ஒரு ஆட்டின் விலை 10,000 முதல் 12,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. விற்பனை சூடுபிடித்ததால் புதுக்கோட்டை, திருச்சி, திண்டுக்கல், எட்டிமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆடுகளை விற்பனைக்கு கொண்டு வந்த விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தாளவாடி அருகே விவசாய தோட்டத்திற்குள் புகுந்த யானையை டிராக்டர் மூலம் விரட்டிய போது டிராக்டரை முட்டி தள்ளி சேதப்படுத்தியதால் பதற்றம் ஏற்பட்டது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் தாளவாடி வனச்சரகத்தில் வசிக்கும் யானைகள் அவ்வப்போது அருகில் உள்ள விவசாய நிலங்களுக்கு வருவது வழக்கம். தாளவாடி வனச்சரகத்திற்கு உட்பட்ட நெய்தாளபுரம் கிராமத்தில் நடராஜன் என்பவரது விவசாய தோட்டத்திற்குள் புகுந்த யானையை விரட்டும் போது இந்த சம்பவம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே மரமடக்கி கிராமத்தில் கருவேல மரங்களை அகற்றும் பணியை அமைச்சர் திரு மையநாதன் தொடங்கி வைத்தார். சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் புதர் போல மண்டியுள்ள கருவேல மரங்களை அகற்றிட நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் தொடங்கியுள்ளன. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 77 புள்ளிகள் சரிந்து 81,374 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 34 புள்ளிகள் குறைந்து 24,717 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 1,120 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 72,480 ரூபாயாகவும் ஒரு கிராம் 9,060 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி ஒரு கிராம் 111 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியாவில் கொரோனா பாதிப்பு 4,000 நெருங்கியுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொச்சி கடலில் மூழ்கிய கப்பலில் இருந்த ரசாயனங்கள் சுற்றுச்சூழலுக்கும் கடல்வாழ் உயிரினங்களுக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் அது குறித்து விளக்கமளிக்க கப்பல் நிறுவனத்திற்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 90,000 ரூபாய் அபராதமும் விதித்து சென்னை மகளிர் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.